ஆண்டவர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேகமான ஒரு உலகம், அடிக்கடி நம்ம சொல்கிற வார்த்தை அது மட்டும் கிடையாது. பிரபல்யமான ஒரு உலகம், எங்கே பார்த்தாலும் விளம்பரத்திற்கு குறைவே கிடையாது. நல்ல பொருளோ கெட்ட பொருள், டிவியை திறந்தால் விளம்பரம் தான். எதுக்கு அப்படி தன்னுடைய ப்ராடக்ட் என்ன செய்யணும், பிரபலமாக ஆகணும். தன்னுடைய கம்பெனியுடைய நேம் பிரபலமாக ஆக வேண்டும். யூடியூப்பை பார்த்தா விளம்பரம், ஏதாவது கடைக்கு போனால் அங்கே வால் போஸ்ட் மூலமாக விளம்பரம், பேனர் மூலமாக விளம்பரம், இது போக தெரு தெருவாக விளம்பரம். எங்கே பார்த்தாலும் சரி விளம்பரத்திலே ஒரு பெரிய பல கோடி சம்பாதிக்கிற நிறுவனங்கள்லாம் நாம் அறிஞ்சிருக்கோம். அதற்கு ஒரே நோக்கம்தான், எப்படியாவது பிரபலமாக வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணம் தான். அதெல்லாம் நிற்கிதுன்னா பார்த்திங்கன்னா ஒரு சில அநேகர் அதில் ஏமாந்தும் போயிருந்தாங்க. பிரபலமான கம்பெனி ப்ராடக்டை நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா அது சில நேரம் நமக்கு மைனஸாகவே அமைஞ்சிடும். எல்லார் வீட்லேயுமே நம்மளும் ஏமாந்துடும், நாங்களும் ஏமாந்துடும். இதெல்லாம் மனிதன் செய்யக்கூடியதான பிரபலம். நல்லா இருக்கோ இல்லையோ, சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவன் பிரபலமாக இருப்பதற்கும் நம்ம வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு காசுக்கு ஆகாது அப்படின்னா. கடை பக்காவாக இருக்கும், அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா டீ கூட குடிக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவாக தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களை தேவனே பிரபலியமாக்குவார். அதை மறந்துடக்கூடாது. அந்த பிரபலியம்தான் நிலைவரமாக இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நாளாகும்போது நினைச்சிடும், அப்படியே ஓவர்டேக் பண்ணி போயிட்டே இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் நாம் டம்மி ஆகிட்டோம் அப்படிலாம் நினைக்கக்கூடாது. தேவன் நம்மை பிரபலியமாக்குவார், அதை மறந்துடக்கூடாது. தேவ சமூகத்தில் தாழ்த்துகிறவனை கர்த்தரின் சிவ உயர்த்து. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், தன்னைத்தான் உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான் அப்படின்ட்டு வேதம் நமக்கு சொல்லு. இந்த அனுதின கண்மணித்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற முயற்சியெல்லாம் தோற்று பிரபல்யம் என்கிற நம்ம வாழ்க்கையில் இனி கிடையாது, அல்லது நம்முடைய பேர் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, வேதம் என்ன சொல்லுன்னு பார்ப்போமா? ரூத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அப்பொழுது ஸ்திரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பேர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது என்று சொல்லப்படும். பிரபலமாய் பாருங்கள், ரூத்து வாழ்க்கையில் அவன் நினச்சது சாப்டர் க்ளோஸ்ன்னு நினச்சான். நகோமி ஆமேன் அப்படின்னு நினச்சான். ஊருக்குள்ளே வரும்போது சொன்னால் என்னை நகோமின்னு கூப்பிடாங்க, மாறான்னு கூப்பிட்டாங்க. கூப்பிடுங்க அப்படின்னா. இந்த கண்மலைத்தே நிகழ்ச்சி கூட உங்களுக்கு சில நேரம் சும்மா இருங்க பாஸ்டர், எங்கள் வாழ்க்கையெல்லாம் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, வேலை பெர்மனெண்ட் ஆகலை, பிள்ளைகள் பாஸ் ஆகலை, பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, இப்படி பல குழப்பத்தோடு நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆனால் ஒன்றை மாத்திரம் மறந்துடாங்க, வானமும் பூமியும் ஒளிந்து போனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது. அது உண்மையைத்தான் சொல்லும். ரூத்துடைய நகோமி குடும்பமே க்ளோஸ் அப்படி இருந்த நேரத்தில் தான் அங்கே சொல்லப்படுகிறது, போவாசை தேவன் ஏற்படுத்தி அந்த குடும்பத்தில் ஒரு சந்ததியும் கொடுத்து அந்த சந்ததிகளை வாழ்த்தும் போது தான் சொல்கிறாங்க, இஸ்ரவேலிலே அவனுடைய பேர் பிரபலமாக கடவுள். அப்படின்னா வாழ்க்கையில் ஆண்டவருடைய சந்ததியில் கொண்டு கத்தை சேர்த்து விட்டு இன்றைக்கு வரைக்கும் பிரபலியம் ஆகிட்டே இருக்கு. அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுடைய குடும்ப பெயரையும் உங்கள் வாழ்க்கையும் உங்கள் சபையும் கத்தை நமக்கு என்ன செய்வார், பிரபலியமாக்குவார். கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். ரூத்து கடந்து வந்த பார்த்தீங்க, நகோமி கடந்து வந்த பாதைகள் கொஞ்சம் கடினம். தேவன் கிரியை செய்ய ஆரம்பித்த போது பிரபலியமான குடும்பமாக இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். அதே போல் உங்களுடைய பெயரையும் நிச்சயம் பிரபலப்படுத்தும். காட் பிளஸ் யூ.